அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக இபிஎஸ் தற்போது அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இபிஎஸ் என்னென்ன சொல்லியிருக்காரு, அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது நேற்று டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தினுடைய இறுதியில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முக்கியமாக வீட்டு உபயோகப் பொருட்கள், சாமானிய மக்களுக்கான பல்வேறு பொருட்களினுடைய ஜிஎஸ்டி வரி என்பது குறைக்கப்பட்டிருந்தது. அந்த சீர்திருத்தங்களுக்கு தற்பொழுது இபிஎஸ் வரவேற்பு தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதே போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரியான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை முன்னெடுத்ததற்கு பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதே போல ஜிஎஸ்டி வடிவமைப்பை அந்த சீர்திருத்தங்களை மேற்கொண்ட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டும் என்று அதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2 அடுக்குகளாக இந்த வரி மாறுதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. 5%, 18% என்று சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சுகாதாரத்துறை சார்ந்த பொருட்கள், அதே போல வேளாண் துறை சார்ந்த பொருட்கள் என பல்வேறு பொருட்களினுடைய அந்த வரி என்பது ஜிஎஸ்டி வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு வரவேற்பு தெரிவித்து இத்தகைய பதிவை இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டு தற்பொழுது ஜிஎஸ்டி வரி 2 அடுக்குகளாக குறைக்க ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5%, 18% என 2 அடுக்கு வரி விகித அமைப்பு ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட அந்த வரி என்பது வரக்கூடிய செப்டம்பர் 22 முதல் அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகளும் கூட இந்த சீர்திருத்தத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் நிலையில் தற்பொழுது இபிஎஸும் கூட வரவேற்பை பதிவு செய்திருக்கிறார். முக்கியமாக வீட்டு உபயோகப் பொருட்கள், சாமானிய மக்களுக்கான பொருட்களினுடைய அந்த ஜிஎஸ்டி வரி என்பது 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இபிஎஸ் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றியையும் அதே போல வரவேற்பையும் கூட தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.